இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி சிம்லி செய்ய போகிறோம். அதுக்கு வேர்க்கடலை, கொஞ்சம் ஏலக்காய் இதை வறுத்து எடுத்து வச்சுப்போம். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே கேழ்வரகு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது ஆறுன வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போது கேழ்வரகு மாவை அடை போல் தட்டி எடுத்து வச்சுப்போம். எண்ணெய் கொஞ்சம் தேவைன்னா கொஞ்சம் நெய் போட்டு செஞ்சுக்கோங்க. எனக்கு 2 அடை கிட்ட வந்தது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுப்போம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்ச கேழ்வரகு அடை, கொஞ்சம் வேர்க்கடலை பொடி, கொஞ்சம் துருவி வச்ச வெல்லம் இது எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்துப்போம். இதை நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போது சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி வச்சா சிம்லி உருண்டை ரெடி. இது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ட்ரெடிஷ்னல் ரெசிபிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.